சென்னையில் நீங்கள் ரேப்பிடோ ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களை டார்கெட் பண்ணி, அதுவும் குறிப்பாக பேமெண்ட் விஷயத்தில் உங்களை டார்கெட் பண்ணி ஏமாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. சமீப நாட்களில் இது நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, சமீபத்தில் ரேப்பிடோ ஓட்டுற நபருக்கு வழக்கம் போல் ஒரு ரைடு புக் ஆயிருக்கு. அது எங்கே அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் பிக்கப் லொக்கேஷன். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பிக்கப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நபருக்கு கால் பண்ணி, எங்கள் அங்கிள் உள்ளே இருக்காரு, அவரை தான் நீங்கள் ஏற்றிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் ஹாஸ்பிட்டல் வாசலில் வெயிட் பண்ணியிருக்காரு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரே மறுபடியும் கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டாக்டர் இமீடியட்டாக கிளம்புறாராம், எங்கள் அங்கிளால் டாக்டர் ஃபீஸ் பே பண்ண முடியல, அவருக்கு அந்த டிரான்சாக்ஷன் லிமிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வருது, நீங்கள் டாக்டருக்கு பே பண்ணிட முடியுமா, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணுறேன், என்னாலையும் அந்த டாக்டருக்கு அனுப்ப முடியல, எனக்கும் டிரான்சாக்ஷன் லிமிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய் அனுப்பிச்சிருக்கேன். இந்த ரேப்பிடோ ஓட்டுற நபரும் 5000 ரூபாய் வந்துருச்சு, நான் உள்ளே போயிட்டு பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருக்காரு. உள்ளே போயிட்டு கால் பண்ணி செக் பண்ணுறாரு, எங்கே இருக்காரு உங்கள் அங்கிள், என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது, நீங்கள் ஃபஸ்ட்டு பே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன இவர் பே பண்ணுறதுலே இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு உண்மையிலேயே அமௌண்ட் வந்துருச்சா அப்படின்றதுக்கு செக் பண்ணுறதுக்காக ஜிபே ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. ஜிபே ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் பேமெண்ட்டாக வரல, வெறும் டெக்ஸ்ட் மெசேஜாக 5000 ரூபாய் அப்படின்னு வந்திருக்கு. இந்த மாதிரி சமீப நாட்களில் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பெண் ஒருத்தவங்க வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு நான் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால் வந்துச்சு, உங்கள் அப்பாவுக்கு நான் கால் பண்ணேன், உங்கள் நம்பருக்கு கொடுத்து அந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ண சொன்னாங்க, உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு மெசேஜ் வந்துச்சு, சரி அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை போட்டு டெக்ஸ்ட் மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, ஜிபேல டெக்ஸ்ட்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அதை நம்ம பார்த்தா திடீர்னு நம்ம சடனாக பார்க்கும்போது அது உண்மையிலே பேமெண்ட் ரிசீவ் ஆன மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அனுப்பிட்டேன், எனக்கு இந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ரிட்டர்ன் கேட்குது. அதாவது தலை சுற்றுற அளவுக்கு நம்மளை ஏமாற்றுவாங்க அந்த கும்பல். நான் சொன்னது மேபி உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்திருக்கலாம். சம்மந்தப்பட்ட நபரே நம்மள்ட்ட பேசியிருக்கிற அந்த ஆடியோ கேளுங்களேன். கூகுள் அமௌண்ட் அனுப்ப நீங்க டாக்டருக்கு பே பண்ணிருக்கீங்க, எனக்கு அமௌண்ட் கிரெடிட் மெசேஜ் வந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தேன் எங்க டாக்டர் பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டேன். அதுக்கு இல்ல எங்க வந்து வாஷ்ரூம் போயிருக்காரு, நீங்க பே பண்ணிருங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு டாக்டர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு அப்படின்னாரு. எனக்கு அப்போ டவுட் வந்துச்சு. அப்புறம் மெசேஜ் போய் பார்த்தா மெசேஜ் மட்டும் தான் வந்திருக்கு, வெறும் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, உங்க அக்கௌண்ட்டுக்கு இந்த எவ்வளவு அமௌண்ட் கிரெடிட் ஆயிருக்கு 5100. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகே ஸ்கேம் தான் போல அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சமீபத்தில் நிறைய மோசடிகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்துருக்கோம். ஒரு நடிகை கூட இதே மாதிரி நடந்துச்சு நம்ம பார்த்தோம். ஸோ ரொம்ப அலர்ட்டாக இருங்க. அதுவும் குறிப்பாக ஸ்விக்கி, ஜொமேட்டோ டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, ரேப்பிடோ ஓட்டுறீங்கனாலும் சரி, அலர்ட்டாக இருங்க.